படத்துல இருந்துச்சா? அந்த படத்துல நீங்க அரசியல்னு கேட்கல. அந்த படத்துல வந்து எந்த இடத்துலயும் நான் அரசியல் பேசணும், அரசியல் சொல்லணும், மக்களுக்கு இது மாதிரி பண்றேன், அந்த மாதிரி ஒன்றும் இல்லை சார், ட்ரெய்லர் பார்த்தோம், சூப்பராக இருந்துச்சு, வாழ்த்துக்கள் சார். தேங்க்யூ. இப்போ வந்து எல்லா விஜய் ஃபேன்ஸுக்கும் வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஆடியோ லான்ச் இது நடத்துவீங்களா? அதுதான் வந்து பெரிய கொஸ்டினா போய்கிட்டு இருக்கு. அதுக்கான பதில் வந்து நீங்க சொல்லுவீங்கன்னு பார்த்தா சொல்லல. ஆஸ் விஜய் ஃபேன் நானும் வெயிட்டிங். இல்ல அது நடக்கிற பிளான் உங்களுக்கு இருக்கா? அர்ச்சனா மேடம் டைம் கேட்டா சொல்லணும். இல்ல அது விஜய் சார் தான் சொல்லணும். அவங்க 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 டிசிஷன் தான். ஸோ இதா இருந்தனால இன்னும் ஒரு ஃபியூ டேஸ்ல அனௌன்ஸ்மெண்ட் வந்துடும். இருக்கு இல்ல அப்படிங்கிற அனௌன்ஸ்மெண்ட் வந்து தளபதி தான் சொல்லணும். அஃபிஷியலா நாங்க சொல்லிடுவோம். வெங்கட் சார், நீங்க வந்து நிறைய ஈவெண்ட்லயும் சரி ப்ரெஸ் மீட்லயும் சொல்லியிருக்கீங்க அஜித் சார்கிட்ட நிறைய கத்துக்கணும்ட்டு. அதே மாதிரி விஜய் சார்கிட்ட என்ன கத்துக்கினீங்க? எப்படி ஒழுக்கமா ஒரு ஒரு விஷயம் பண்றதுங்கிறது வந்து விஜய் சார் கிட்ட கத்துட்டு. ஏன்னா அவ்வளோ ப்ரொஃபஷனல், அந்த ஒரு ஒரு லெவல்ல இருக்கிற ஒரு 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 அவ்வளோ பெரிய ஆக்டர், அவ்வளோ பெரிய மாஸான ஒரு சூப்பர் ஸ்டார் லெவல்ல இருக்கிற ஒரு ஒரு ஆக்டர் வந்து எந்த இடத்துலையுமே வந்து அவர் அவ்வளோ டவுன் டு எர்த், அவ்வளோ சிம்பிளா எல்லாருக்கூடையும் ரொம்ப. முதல்ல பயந்துட்டு இருந்தோம். முதல்ல வந்து இப்போ விஜய் சார் கிட்ட எப்படி நம்ம ஒர்க் பண்ண போறோம், எப்படி அவர்கிட்ட ஒர்க் வாங்குறது அப்படிங்கிறதுலாம். பட் ஆனால் வந்து ரொம்ப ஈஸியாக ஆக்கிட்டாரு, எல்லாருக்குமே ரொம்ப ஈஸியாக ஆக்கிட்டாரு. ஸோ அது அது கண்டிப்பாக அது வந்து கற்றுக்கணும். அது என்ன லெவலில் நம்ம இருந்தாலும் வந்து நம்ம கூட ஒர்க் பண்ணுறவங்களை வந்து கம்ஃபர்டபுளாக வச்சுக்கணும் அப்படிங்கிறது வந்து அவர்கிட்ட கற்றுக்கிட்டேன். வெங்கட் பிரபு சார், ஆக்சுவலாக இதில் வந்து இங்கிலீஷில் நேம் வச்சுருக்கீங்க. ஆனால் ட்ரைலரில் முடிக்கும் போது முருகர் தமிழ் கடவுள் பாட்டை வச்சு போட்டிருக்கீங்க. தமிழா சார்? நான் அப்போ இங்கிலீஷில் வச்சுருக்கீங்க. அது பேன் இண்டியா இல்ல எனக்கு என்னன்னா ஒரே டைட்டில் ஒன்றும் இல்லை சார். இப்போ என்ன அது என்ன சிம்பிள் மேட்டர் என்னன்னா வந்து இப்போ இந்த சோஷியல் மீடியா வந்ததுனால வந்து ஹேஷ்டேக் எல்லாம் வந்து ஒரே ஹேஷ்டேக் இருந்துச்சுன்னா எல்லா லாங்குவேஜ்லயும் பொருந்தும் அப்படின்வாங்க. இப்போ தமிழ்ல ஒன்று வச்சிட்டோம்னா அது தமிழ்நாட்டில் மட்டும் தான் ட்ரெண்ட் ஆகும், தெலுங்குல ஒன்று வச்சிட்டோம்னா தெலுங்குல மட்டும் தான். ஸோ அதனால இப்போ மேக்ஸிமம் எல்லா படத்துலையும் பார்த்தீங்கன்னா ஒரே டைட்டில் வச்சிடுறாங்க. வச்சுட்டா அது வந்து எல்லா இடத்துக்கும் பொதுவாக இப்போ இருக்கிற பெரிய படங்களுக்கு சொல்றேன். அதாவது வந்து ஒரு பேன் இண்டியன் ஒரு ஒரு ஆடியன்ஸை வந்து கவர் பண்ணணுங்கிற படங்களுக்கு வந்து அது ஒரு தேவையா இருக்கு. அதனாலதான் நான் நிறைய டைட்டில்ஸ் யோசிச்சேன் தமிழ்ல. ஆனா அதெல்லாம் வந்து அதுக்கு தெலுங்குல ஒரு டைட்டில் வைக்கணும், ஹிந்தில ஒரு டைட்டில் வைக்கணுங்கிறதுனால ஒரே டைட்டிலா வச்சுட்டோம். இல்ல நான் என்ன நினைச்சேன்னா எம்ஜிஆர் வந்து நல்ல நேரம்னு வச்சிருந்தாங்க. ஸோ அதனாலதான் தமிழ்ல வைக்க முடியலன்னு கிரேட்டஸ்ட் ஆல் டைம் அப்படி வச்சிட்டீங்களான்னு. புரட்சி தலைவர் அவர் தான் வச்சிருந்தார் நல்ல நேரம். அதுக்கப்புறம் அந்த டைட்டில் எடுக்க முடியாதுன்றதுனால வச்சிருக்கீங்களோ? இல்ல அப்படிலாம் இல்லை. கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் இனிமேல் யாராலையும் வச்சுக்க முடியாதுங்கிறதுக்காக தான் வச்சிருக்கேன். தேங்க்யூ. ஐ மீன் ஐம் பிக் ஃபேன் ஆஃப் கில்லி. அதனால வந்து அது கரெக்டாக ஒரு இடத்துல அமைஞ்சுது படத்துலையும். ஸோ அது அதனால அது யூஸ் பண்ணுறோம். சார் சார் இங்க 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 அண்ணாதுரை அண்ணாதுரை மைக் வந்தோடனே சொல்லுங்க சார். இங்க ஒரு நிமிஷம் லிட்டில் டாக்ஸ் ஒரு 1.5 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க சார். எங்க சார்? சார் விஜய் சார் பர்த்டேக்கு ஒரு கிளிம்ஸ் ஒன்று வந்துருந்துச்சு. அதுவாகட்டும், தேர்ட் சிங்கிள் ஆகட்டும், இப்போ வந்து இந்த ட்ரெய்லர் ஆகட்டும், இதில் இடம்பெற்றிருக்க அந்த டிஏஜிங் அந்த அப்படின்றது வந்து ஒவ்வொரு வாட்டியுமே அந்த மீம்ல வந்து ட்ரெண்ட் ஆகிட்டு இருந்தது. ஃபேஸ்புக் சோஷியல் மீடியா எல்லாத்துலயுமே ட்ரெண்ட் ஆகிட்டு இருந்தது. ஸோ இதற்கான உங்க பதில் என்ன? ஏன்னா அதுக்கு வந்து ஃபேன்ஸுக்கு வந்து கொஞ்சம் டிசப்பாயின்மெண்டா இருக்கிற எப்படி இருக்கும்? ஏன்னா வந்து நான் ஃபர்ஸ்ட் நான் பிளான் பண்ணது வந்து அவர் வந்து கிட்டத்தட்ட ஒரு 22-23 இயர் ஓல்ட் மாதிரி நான் காட்டணும்னு சொல்லி ஆசைப்பட்டேன். அப்படிதான் அப்படி ஒர்க் பண்ணும்போது என்ன ஆயிடுச்சுன்னா வந்து விஜய் சார் சொன்னார், டேய் கடைசியில வந்து என்ன மாதிரி இல்லாம போயிட போதுரா, அது என்ன மாதிரியே வச்சுக்கோ, அது மட்டும் மெயின்டைன் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி சொன்னோம். இது நாங்க ஃபர்ஸ்ட் ஒர்க் பண்ணும்போது என்ன ஆயிடுச்சு, என்ன யோசிச்சு பண்ணோம் அப்படின்னு சொன்னா வந்து அந்த அவரோட பேசிக்கா ஜாலியம் தான். நம்ம சின்ன வயசுல இருக்கும்போது இருக்கிற ஜாலியம் இப்ப நம்மளே திடீர்னு செயற்பட்டு மீசெல்லாம் எடுத்துட்டு வந்துட்டோம்னு வச்சுக்கோங்க, நம்மளே பார்க்க முடியாது. நம்ம என்ன சொல்லுவோம், ஐடியா என்னடா இப்படி ஆயிட்டேன் சொல்லுவோம். அந்த மாதிரி நமக்கு ரொம்ப பழக்கப்பட்ட முகம் இல்லை விஜய் சாரோட முகம், ரொம்ப பழக்கப்பட்ட முகம். டக்குன்னு நம்மளால வந்து அதை ஏத்துக்கிறது ரொம்ப டைம் ஆகும். ஸோ அதனால வந்து என்ன பண்ணிட்டோம் இப்போ அப்படின்னு சொன்னா வந்து ஆஃப்டர் இது வந்து எங்களுக்கே பாடம் தான். எங்களுக்கே ஒரு சார் நான் எது வேணாலும் நான் வந்து தப்பிச்சிருவேன், ஆனா வந்து இவங்ககிட்டே தப்பிக்கிறது ரொம்ப கஷ்டம். இவங்க அவ்வளவு பெரிய வந்து ஒரு தளபதியுடைய பயங்கரமான ஒரு 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 வெறியை அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா இவங்களை கன்வின்ஸ் பண்றதா ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. ஸோ என்னன்னா வந்து பேசிக்கா இப்போ நீங்க ட்ரெய்லர்ல பார்த்த தளபதி, அதாவது யங் தளபதி தான் வந்து இப்போ கிட்டத்தட்ட ஃபைனலான ஒரு ஒரு லுக். ஏன்னா முன்னாடி இந்த ஸ்பார்க் சாங்ல வரும்போது ரொம்ப ஒட்டி இருக்கும், சின்னெல்லாம் ரொம்ப கண்ணெல்லாம் ரொம்ப ஒட்டி இருந்ததுனால வந்து நிறைய பேருக்கு அதை ஏத்துக்கவே முடியல. ஏன்னா வேற மாதிரி இருக்காரு, அது வந்து ரொம்ப ஒல்லியா இருக்காரு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ அது வந்து எங்களுக்கு ஒரு பெரிய பெல் அடிச்சது. இல்லை நம்ம பெரிய எக்ஸ்பெரிமெண்ட்லாம் பண்ணக்கூடாது,
அது இன்னும் கொஞ்சம் அது பண்ணிட்டாலே போறோம். அவரை கொஞ்சம் எங்க காட்டிட்டாலே போறோம். ரொம்ப பிசிக்கலா பெருசா சேஞ்சஸ் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப டிசைட் பண்ணி, அதனாலதான் எங்களுக்கு ட்ரெய்லரும் கொஞ்சம் லேட் ஆச்சு. ஸோ ட்ரெய்லர் வி ஹேட் டு ரீவொர்க். ஏன்னா முன்னாடி பண்ணதுல இருந்து நாங்க திரும்ப ரீவொர்க் பண்ணி இப்ப எல்லாருக்கும் பழக்கமா பிடிக்கிற மாதிரியான ஒரு ஒரு விஜய் சாரை தான் நீங்க படத்துல ஸோ பாருங்க. அதே மாதிரி அதுக்கு வந்து ஒரு ஆல்டர்னேட் ஆப்ஷனா வந்து திருவனந்தபுரத்துல அந்த ஷூட் நடந்துட்டு இருக்கும்போது ஃபேன்ஸ் மீட்ல வந்து கிளீன் ஷேவ் பண்ணிட்டு அந்த பஸ் மேல ஏறி நின்னு ஸோ அந்த லுக்கே நல்லா இருக்கு. ஸோ ஏன் இந்த மாதிரி ஒரு டிஏஜிங் லுக் வந்து ஃபர்ஸ்ட் அவர் ஷேவ் பண்ணிட்டு வந்தபோது கேவலமா திட்டினாங்க என்ன. எப்படி இவ்வளவு பெரிய அழகான ஒருத்தர் இதுக்கிட்ட மீசியை ஷேவ் பண்ண வச்சேன்னு திட்டினாங்க. இப்ப நீங்க அதுவே நல்லா இருக்குன்றீங்க. இந்த மாதிரி ஒருத்தரை பார்க்க பார்க்க பழகிரும். அவ்வளவுதான் மேட்ரு. கொஸ்டின் டு அர்ச்சனா, உங்களுக்கு மேடம், நீங்களே வந்து உங்க ஃபேமிலி பாத்தீங்கன்னா உங்களோட பிசினஸ் வந்து ஏர்லியர் பிசினஸ் யூ ஆர் வெரி மச் பைனியர்ஸ் இன்டு சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரி, புரியுதுங்களா? அப்படி இருக்கும்போது யூ ஹேவ் a வெரி குட் எக்ஸ்பீரியன்ஸ் உங்க ஃபேமிலில. அப்ப ஏன் நீங்க வந்து விஎஃப்எக்ஸ் கோர்ஸ் யூ வெண்ட் இன்டு யூகே, சாரி யுஎஸ், இங்க உங்களுக்கு அந்த அளவுக்கு கிடைக்கல எங்க ஃபெசிலிட்டிஸ்? இல்ல சார், ஏன்னா லோலா வந்து இஸ் த பெஸ்ட் இன் த வேர்ல்ட் ஃபார் இந்த பர்டிகுலர் டெக்னாலஜிக்கு தே ஆர் த பெஸ்ட். அண்ட் எங்களுக்கு வந்து நாங்கள் முதல்லயே பேசும்போது டெக்னிக்கலி ஸ்ட்ராங்காக ஒரு படம் பண்ணணும். அண்ட் சார் வச்சு ஒரு படம் பண்ணும்போது எஸ்பெஷலி டச்சிங் ஹிஸ் ஃபேஸ்ன்றது ரொம்ப ஒரு சென்சிட்டிவான மேட்டர். அதை கரெக்டாக பண்ணணும். ஏன்னா யாராலையும் அது தப்பாக யாருமே சொல்லக்கூடாது, அதை பற்றி பண்ணக்கூடாதுன்றதுல நாங்கள் 2 பேருமே ரொம்ப ரொம்ப கிளியராக இருந்தோம். ஸோ அப்போ யார் பெஸ்ட் இன் த வேர்ல்டுன்னு பார்க்கும்போது வி வென்ட் டு த யூஎஸ். எல்லா கம்பெனிஸையும் மீட் பண்ணிட்டு அவங்க என்னெல்லாம் பண்ணியிருக்காங்க, என்ன ஒர்க் பண்ணிருக்காங்கன்னு பார்த்து இங்க அந்த டெக்னாலஜி இன்னும் வரல. ஏன்னா நாங்க பண்றதுன்றது 3Dலயே வந்து டிஹெச் பண்ணி டபுள் ஆக்ஷன் பண்ணியிருக்கோம், which is very very difficult. கரெக்ட் தானே சொல்லுங்க? யா, ஸோ அதனால தான் வந்து we decided to go because we didn't want to compromise on anything. Thank you. சார் விஜய் சார் ட்ரெய்லர் பார்த்துட்டு உங்ககிட்ட ஏதாவது சொன்ன ரியாக்ஷன், மூவி அண்ட் ட்ரெய்லர் பார்த்துட்டு உங்ககிட்ட சொன்ன ரியாக்ஷன், அப்புறம் யங்களுக்கு பார்த்துட்டு விஜய் சார் ரியாக்ஷன் உங்ககிட்ட என்ன வார்த்தை ஷேர் பண்ணாரா? ஃபர்ஸ்ட் பார்த்து பிடிச்சது அவருக்கு எல்லா ஸ்டேஜஸுமே தெரியும். நான் இந்த ட்ரெய்லருடைய சிஜி இல்லாத வெர்ஷன்ல இருந்து அவர் பார்த்துட்டு இருக்காரு, நாங்க போட்ட ரஃப் மியூசிக்ல இருந்து பார்த்துட்டு இருக்காரு. ஸோ அவருக்கு ஃபர்ஸ்ட் இருந்தே எல்லாமே தெரியுங்கிறதுனால வந்து இஸ் வெரி ஹாப்பி வித் த ப்ராசஸ் தான். முன்னாடி இருந்தது எப்படி இருக்கு, இப்போ எப்படி வந்திருக்கு அப்படிங்கிற ப்ராசஸ் வந்து இஸ் வெரி ஹாப்பி. படமும் பார்த்துட்டாங்க, படம் பார்த்துட்டு எல்லாருமே பார்த்துட்டாங்க, எல்லாரும் பார்த்துட்டு இஸ் வெரி ஹாப்பி வித் அவுட்புட். ஸோ ஆனால் ஃபைனல் நான் இப்போ அதாவது வந்து ப்ராப்பர் சிஜி இல்லாமல் ப்ராப்பர் ரீரெக்கார்டிங் இல்லாமல் பார்த்தாங்க. அதாவது டபுள் பாசிட்டிவ்னு சொல்லுவோம் நம்ம சினிமாவில். ஸோ இப்போ வந்து ஃபர்ஸ்ட் காப்பி ரெடி ஆன உடனே ஃபர்ஸ்ட் காப்பி எப்படி இருக்கு அவுட்புட்டுங்கிறது கண்டிப்பாக பார்ப்பாங்க. அப்போ பார்த்துட்டோன்னே என்னன்னு சொன்னாருன்னு சொல்கிறேன் நான். சார் ஒரு நிமிஷம் அண்ணாதுரை ஒரு கேளுங்க. சார் இப்போ படம் கமர்ஷியலாகவும் நல்லா வந்திருக்குன்னீங்க, கண்டென்ட்டாகவும் நல்லா இருக்குன்னு சொன்னீங்க. அப்போ அந்த கண்டென்ட்னா என்ன இருக்கு? கண்டென்ட்டுக்குள்ள அரசியல் சார்ந்த விஷயங்கள் பேசியிருக்கீங்களா, இருக்கா? இல்லை அது இல்லாத பட்சத்தில் உங்களை வந்து வைக்க சொல்லி வற்புறுத்தினாரா விஜய்? இல்லை இந்த அவர் அதெல்லாம் ஒன்றுமே பண்ண மாட்டார். அவர் அது வந்து இது எனக்கு இது வேணும், இந்த மாதிரி இடத்துல இது வேணும், இந்த பஞ்ச் டேலாக் வேணும் அப்படிலாம் சொல்லி அவர் எந்த இடத்துலையுமே வந்து அவர் சொன்னதே கிடையாது. அது விஜய் சாரே இல்லை அப்படிலாம். இந்த படம் சாரி இந்த படம் வந்து ஒரு கமர்ஷியல் படம் தான். இந்த படம் வந்து அரசியல் படம் கிடையாது. அவரும் வந்து இந்த இடத்துல அவருக்கு அரசியல் பேசணும் அப்படிங்கிற எந்த இடமும் அவர் சொல்லலை. இப்போ நீங்க வந்து படத்துல பார்க்கும்போது சில டைலாக்ஸ் எல்லாம் பார்க்கும்போது இது வந்து நீங்க அரசியலுக்காக எழுதின டைலாகா அப்படிங்கிற மாதிரிலாம் யோசிக்கலாம். பட் ஆனா அது வந்து படத்தோட வர டைலாக்ஸ். இப்போ நீங்க பாக்குறதுனால அது உங்களுக்கு வந்து அது வேற மாதிரி தோணலாம். பட் ஆனா விஜய் சார் என்னைக்குமே ஐ திங்க் யார்கிட்டயுமே அவர் சொன்னதில்லைன்னு நினைக்கிறேன். அதுதான் விஜய் சார். சார் வெங்கட் சார், அஜித் சார் சால்ட் பேப்பர் லுக்கு மாத்தினது நீங்க தான், ஸ்ட்ராங்கா மாத்தினது. அதுக்கப்புறம் ஒரு சால்ட் லுக்குக்கே மாறிட்டாரு. இப்ப விஜய் சாரையும் சால்ட் பேப்பர் லுக், என்னதான் அப்பா கேரக்டர்னாலும் அந்த லுக்கு கொண்டு வந்திருக்கீங்க. தொடர்ந்து எப்படி அவரு இந்த படத்தோட அதுக்கப்புறம் என்ன சொன்னார் அந்த லுக்கை பார்த்துட்டு? இதே கேரக்டர் இருக்குது இல்ல இருக்காது, யூத்தும் இருக்கு. அதுல ஒரு அந்த கேரக்டருக்கு ஏஜ்டா இருக்கிற ஒரு போர்ஷன் இருக்கிறதுனால அந்த கேரக்டருக்கு வந்து அவர் அப்படி பண்ண வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் இருந்தது. மற்றபடி அடுத்த படத்துல என்ன கதைன்னு தெரியல, அதுல என்ன பண்ணுவாங்கன்னு தெரியல. ஸோ அதனால அது பொறுத்து தான் பார்க்கணும். அது அப்புறம் இந்த டைட்டில் தளபதி விஜய் இஸ் த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம், அது அப்படியே முடிஞ்சிருது. அதுக்கப்புறம் என் வெங்கட் பிரபு ஹீரோ, ஏவை கட் பண்ணிட்டோம்னா வெங்கட் பிரபு ஹீரோன்னு தோணுது. ஏ கட் பண்ணிட்டோம்னா வெங்கட் பிரபு ஹீரோன்னு தோணுது. வெங்கட் பிரபு ஹீரோ அதான் அந்த உள்ள டபுள் அவ்வளோலாம் அந்த அளவுல அறிவு கிடையாது. அப்படிலாம் கிடையாது. கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் இந்த கேரக்டர் நான் இப்போ எழுதிக்கிற கேரக்டர் வந்து நான் ஒரு ஹீரோவா எப்படி பாக்குறேனோ அந்த ஹீரோ வந்து நீங்க படத்துல பாப்பீங்க. சார் இதுல நீங்க அரசியல் இல்ல அப்படின்னு சொன்னீங்க. ஆனா ஃபர்ஸ்ட் பார்ட் வெளியிடும் போதே பாத்தீங்கன்னா பாட்டிலேயே சொல்லியிருப்பாரு மைக்க பிடிக்குமா பட்டைய கலப்புவான்னு. அது ஏன் பார்ட்டி சார்,
என் பாட்டுல மைக்னா என்னது? ஏன்னா 22ஆம் நாங்க தேதி எந்த பார்ட்டியா இருந்தாலும் வந்து மைக் எடுத்து பாட்டு பாடுவோம், கச்சேரி பண்ணுவோம், இசைஞானி சாங்ஸ் தான் போகும். அதை நம்ம மங்காத்தாரே சொல்லிப்போம். மப்பானாலே இசைஞானி பாட்டு தான் ஞாபகம் வருதுன்னு சொல்லி மங்காத்தாரே சொல்லிப்போம். நீங்க எல்லாமே தப்பு தப்பா எடுத்துக்கிறீங்க. 22ஆம் தேதி கொடி அறிமுகப்படுத்த போறாருன்னு சொல்லி தகவல் போயிருக்கு. ஒருவேளை அதுக்கு முன்னாடி நீங்க ப்ரிப்பேர்டா இதெல்லாம் பண்ணுங்க சார் சொன்னீங்களா? எதை பண்ணுங்க சார்? அரசியலுக்கான அவருக்கு எனக்கு அரசியல் ஸ்பெல்லிங்கே தெரியாது. அது அவருக்கு நல்லா தெரியும். நீங்க வேற நான் சொல்லுவேன். அந்த பாட்டை திரும்ப கேளுங்க. இப்ப வெங்கட் பிரபு பார்ட்டியா கேட்க உங்களுக்கு. வெங்கட் சார் எப்பவுமே வந்து மோகன் சாரை வந்து நீங்க நிறைய கேள்வி என்ன என்னன்னா மோகன் சாரை வந்து எப்பவுமே வந்து ஒரு ஹீரோவா பார்த்திருப்பாங்க. நீ எப்படி வில்லனா பார்த்தீங்க? அதே ஹீரோ விஜய் சார் கிட்ட நீங்க கதை சொல்லும் போது மோகன் சார் தான் வில்லன் சொல்லும் போது அவர் என்ன சொன்னார்? ரொம்ப ஹாப்பியா இருந்தாரு. ரொம்ப ஹாப்பியா இருந்தாரு. ஏன்னா ஒருத்தர் அவங்க பண்ண யூஸ்வல் கேரக்டர்ல இருந்து கொஞ்சம் வேற மாதிரி காட்டினா அது வந்து கொஞ்சம் ஆடியன்ஸுக்கு புதுசா இருக்குமே அப்படிங்கறது தான் ஐடியா, தவிர வேற எதுவும் ஐடியா இல்லை. அதனாலதான் மோகன் சார் ட்ரை பண்ணோம். ஒரு நிமிஷம் உள்ள செல்ல உள்ள வாங்க. அதுக்குள்ள டிவி சொல்லுங்க கேளுங்க. செல்ல உள்ள வாங்க. சபாநாயகர் நிகில் முருகன் அவர்களுக்கு நன்றிகள் சார். இந்த காந்தி கலவரம் பண்றாரு அப்படிங்கிறது தான் ஒன்லைனா ஒண்ணு. அடுத்தது காந்தி பேரை வச்சுட்டு தண்ணி அடிக்கிற மாதிரி சீன் வச்சிருக்கீங்க. என் ஃப்ரெண்ட் பேரும் காந்தி சார். ஆனா காந்தி பேர் வச்சாரு சரவணன் என்ன அர்த்தம் சார்? அது தவிர ஒரு அரசியல் தலைவர் என் ஃப்ரெண்ட், என் பெஸ்ட் ஃப்ரெண்ட் பேர் காந்தி. அவன் என்னென்ன பண்றான் தெரியுமா உங்களுக்கு? அதெல்லாம் வெளியே சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு மோசமான பையன். அதற்கு நான் வந்து மகாத்மாவை சொல்ல முடியும். மகாத்மா காந்திங்கிறது மகாத்மா தான். அது எப்படி நீங்க கம்பேர் பண்ணலாம்? திஸ் இஸ் வெரி பேட் கம்பேரிசன். காந்தி கலவரம் பண்றாருங்கிறது தான் ஒன்லைனா. காந்தி எது கலவரம் பண்றாரு? இப்ப படம் ஃபுல் படம் கதையே சொல்லிருக்கேன். காந்தி கலவரம் பண்ற எங்க இருந்து கேக்குறீங்க நீங்க கேள்வி? ஏங்க இப்படி பண்றீங்க நீங்க? இல்ல காந்தின்னு பேர் இருக்குன்னு கேட்டேன். அப்புறம் விஜயகாந்த் வர்றதா சொன்னாங்களே, அந்த மாதிரி உண்டா? அடுத்தது ஒரு கடைசிக்கு எல்லாமே கேட்டிருக்கேன். யாரெல்லாம் வேணும், யாரெல்லாம் படம் சர்ப்ரைஸ் எல்லாத்தையும் வரிசையா கேட்டிருக்கேன். வரிசையா நாங்க சொல்லிட்டோம். கடைசியில முப்பாட்டன் முருகன் பாடுறது வருது. அது அரசியல் ரீதியான ஒரு விஷயமா? கில்லி ரீதியா ஒரு விஷயம். கில்லி படம் பாத்தீங்களா? கில்லி படம் பாத்தீங்களா நீங்க? பாத்தீங்களா? அந்த படத்துல இருந்துச்சா? அந்த படத்துல நீங்க அரசியல்னு கேட்கல. அப்ப ஒரு கட்சி ஆரம்பிக்கல. சார் இப்பவும் கில்லிக்காக தான் வர்றாரு. கில்லி ரெஃபரன்ஸ் சார். இனிமே சத்தியமா குடிக்க மாட்டேன்னு சொன்னது எந்த ரெஃபரன்ஸ் நினைக்கிறீங்க நீங்க? அது கேட்கிறேன். அவ்வளவுதான். இப்ப எங்களுக்கு பிடித்த படங்கள்ல இருந்து நாங்க ரெஃபரன்ஸ் எடுத்து வச்சோம். அது அவ்வளவுதான் மேட்டர். சரிங்க. அதாவது விஜய் சார் இப்போ கட்சி தொடங்கிட்டாரு. இப்போ நடிகர் மட்டும் கிடையாது, அரசியல் தலைவரும் கூட. அப்போ இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா விஜயகாந்த் சாருடைய படங்கள்ல பாத்தீங்கன்னா டி கோடோடைய அவருடைய கொடிகள் வந்து மோதிரங்கள்ல, அவருடைய சட்டைகள்ல கொடிகள்லாம் இருக்கும். எதுவுமே பண்ணல. அவர் பண்ணணும்னு சொல்லல. இன்னும் எங்களுக்கு கட்சி கொடி என்னன்னு கூட எனக்கு தெரியாது. அதனால வந்து அதெல்லாம் நாங்க யோசிக்கவே இல்லை. அது அவரும் யோசிக்கல. அவர் வந்து ஒரு படத்தை படமா தான் பாக்குறாரு. அந்த படத்துல வந்து எந்த இடத்துல நான் அரசியல் பேசணும், அரசியல் சொல்லணும், மக்களுக்கு இது மாதிரி பண்றேன், அந்த மாதிரி பண்றேன், ஒரு இடத்துல கூட அவர் சொன்னது கிடையாது. இந்த படம் அதுக்கு அந்த படத்தோட ஜஸ்டிஸ் தான். நீங்க படம் பாருங்க, அவரா இப்படி பண்ணிருக்காருன்ற மாதிரி பேசுவீங்க நீங்க. ஏன்னா அதுல வந்து எந்த ஒரு அரசியல் இதுவுமே வந்து நாங்களும் வைக்கலாம், அவரும் வைக்க சொல்ல. இதே கேள்விதான் நிறைய பேர் மாத்தி மாத்தி வேற வேற விதமா கேக்குறீங்க. இனிமே குடிக்கவே கூடாது அப்படிங்கிற ஒரு டயலாக் வருது, மங்காத்தா படத்தினுடைய டயலாக். இப்போ அஜித் சாருடைய ரசிகர்களையும் காம்ப்ரமைஸ் பண்ணணும் அப்படிங்கிற நோக்கத்துல இந்த டயலாக்கா? இல்ல வெங்கட் பிரபுவோட டைலாக் அது. ரெண்டு பேரையும் நான் தான் சொல்ல வச்சேன். மீனாட்சி ஒரு நிமிஷம். அது அஜித் சாரா சொல்லலையே, அது நான் தானே சொல்ல வச்சேன். ரெண்டு பேரையும் ஒரு நிமிஷம் பழனி செந்தில் கேளுங்க. அது நல்ல படம் தான். அது எனக்கு ரொம்ப பிடிச்ச படம். வில் ஸ்மித் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த படம் வந்து ரிலீஸ் டைம்ல இருந்து நான் பார்த்துட்டு இருக்கேன். அந்த படம் அந்த படத்துல இல்ல, இந்த படமும் அந்த படமும் சத்தியமா ஒண்ணு கிடையாது. நீங்க படம் பார்த்தப்பறம் நீங்க வந்து பார்த்து நான் கேட்பேன், யார் சொன்னா அவங்களுக்கு ஜெமினி மேன்? ஏன்னா ஒரு டிஏஜ் பண்றது அவர் தான் ஃபர்ஸ்ட் பண்ணாங்க. ஒரு வில் ஸ்மித்தை வந்து சின்ன வயசு வில் ஸ்மித்தா காட்டுறது வந்து அந்த படம் தான் வந்து முதல்ல அந்த டெக்னாலஜியை யூஸ் பண்ணது அந்த படம் தான். அதனால நாங்க வந்து இப்போ சின்ன வயசு கேரக்டர்ல ஒரு விஜய் சார் காட்டுறோன்னே நான் பிடிச்சிட்டேன். அதே படம் தான். அப்படி நான் சென்னை 22 ட்ரெய்லர் பார்த்துருக்கீங்களா நீங்க? இல்லைன்னா நீங்க தயவு செஞ்சு இப்ப போய் கூகுள்ல சென்னை 28 Part 2 ஓட டீசர் பாருங்க. அதுவே சொல்லிருப்பேன் நான். மாப்பிள்ளையை காணும், கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி மாப்பிள்ளையை காணும். இது என்ன படம்? ஹேங் ஓவர். ஆனா சென்னை 28 ஹேங் ஓவரா இல்ல. இந்த மாதிரி தான் சார். சும்மா ஒரு சின்ன விஷயத்தை வச்சு உடனே படம் பார்த்தப்பறம் நீங்க என்ன கருத்து சொன்னீங்கன்னாலும் நான் ஏத்துக்க தயார். வெங்கட் பிரபு சார் ஒரு நிமிஷம். நிறைய கேள்வி கேட்டீங்க சார். மீனாட்சி வெங்கட் பிரபு சார் எல்லாரும் கேட்போம். விஜய் படம் ஒவ்வொரு படம் வரும்போது நிறைய அரசியல்
அரசியல் ரீதியா வேற தேட்டரு வேற பிரச்சனைகள்லாம் நிறைய கொஞ்ச காலமா வந்துட்டு இருக்கு. இப்போ அரசியல் கட்சி தலைவரான பிறகு இந்த படம் வருது, ஏதாவது வரும்னு எதிர்பார்க்கீங்களா? ஏன்னா நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா, அரசியல் பிரச்சனைனாலதான் பாடல் வெளியீட்டு விழாக்கு உங்களுக்கு நேரு ஸ்டேடியம் கிடைக்கல அப்படின்னு வேற அழுத்தம் இருக்குங்க. அந்த மாதிரிலாம் வரும்னு எதிர்பார்ப்பீங்களா? அப்படி வந்தா எப்படி சமாளிக்க போறீங்க? இல்ல ஒரு நிமிஷம், இது வந்து இல்ல இது ப்ரொடியூசர் சைடு எனக்கு அகரம் சார் சொன்ன ஒரு தகவல், ஆடியோ லான்ச்சுக்கு எந்த ஒரு ஸ்டேடியத்தையுமே இது வரைக்கும் அணுகவே இல்லை. அது இன்னும் அதுதான் உங்களுக்கு ஒரு கூடுதல் தகவலை சொல்லிடுறேன். இல்ல ஒரு நிமிஷம் நாங்க இன்னும் ஆடியோ லான்ச் பத்தியே பேசவே இல்லை. நாங்க இனிமேதான் அதை பத்தி டிஸ்கஸ் பண்ணி பிளானே பண்ண போறோம். we have not approached anybody. மேடம் இல்ல சார், பிகிலுக்குமே 1 வீக் முன்னாடி தான் பிளான் பண்ணோம். இது 2வது படம். ஸோ ஐ திங்க் ஐ நோ த ப்ராசஸ் வெல். நாங்க சார கேட்கணுங்க, அதுதான். ப்ரோகிராம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி வரல நீங்க. ஆமா ஓகே ஆமா எஸ். ஏன்னா இது ஒரு பேன் இந்தியா ஃபிலிம், 3 லாங்குவேஜ் பண்ணிட்டு இருக்கோம், நிறைய ஒர்க் இருக்கு எல்லாருக்குமே. ஸோ ஃபர்ஸ்ட் எல்லாத்தையும் நாங்க முடிச்சு டெலிவரி கொடுத்துட்டா இதை பத்தி யோசிக்கவே முடியும். மேடம் நாங்க சார் நாங்க யாரையுமே வர வேணாம்னு சொல்லல, எங்க படம் வருது அவ்வளவுதான். மேடம் விஜய் படத்திலே காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் அதிகமா உள்ளதுன்னு சொல்றீங்க. ஆமா, இது வியாபாரம் உங்களுக்கு திருப்தியா இருந்ததா? ஆமா சார், ப்ராஃபிட்டபிள். சார் ப்ராஃபிட்டபிள் தான். சார் ஒரு டயலாக் சொன்னாரு, ஒரு ஆள் கிடைச்சாலே நல்லா இருக்கும், 2 பேர் கிடைச்சாங்க அதனால நல்ல பிரமாதமா பண்ணிருக்காங்க சார். கண்டிப்பா ரொம்ப ஹாப்பி. ஓகே சார். இங்க வாங்க சார். எங்க சார் எங்க சிங்கம் ஆல்வேஸ் சிங்கம்னு ஒரு டைலாக், அப்புறம் புது லீடர் வர்றாரு அப்படின்னு ஒரு டைலாக் காலில இருந்து தெரிக்குது, அதை பத்தி சொல்லுங்க. அதான் சொன்னேன், அது இப்போ நீங்க எப்படி எடுத்துக்கிறீங்கிறத பொறுத்துதான். அது இந்த கதையில வந்து புது லீடர் வராருங்கிறது வந்து இந்த கதையில இருக்கிற ஒரு 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 விஷயம். அதே மாதிரி வந்து லயன் இஸ் ஆல்வேஸ் லயன் அப்படிங்கிறது வந்து பொதுவாக நம்ம சொல்ற ஒரு 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 ஸ்டேட்மெண்ட்னு சொல்லலாம். என்னதான் வயசானதும் வந்து சிங்கம் என்னைக்குமே சிங்கம் தான் அப்படிங்கிறது அந்த கேரக்டருக்கு பொருந்துற மாதிரியான ஒரு ஒரு இடத்துல வர டைலாக் தான். ஸோ எதுவுமே அது அதான் சொல்றேன், அரசியலா எதுவும் யோசிச்சு வைக்கிறேன். ஹலோ வாங்கி வச்சுக்க வேணாம்னு சொல்றேன். நெக்ஸ்ட் இங்க சார் பின்னாடி கொஞ்சம் மைக் பின்னாடி ஒரு நிமிஷம் இருமா. மைக் அங்க இருக்கு, பின்னாடி கொடுங்க. இல்ல இங்க ஒரு நிமிஷம் பின்னாடி கொடுங்க. பாலா ஒரு நிமிஷம் கொடுத்துட்டு அப்புறம் நீங்க வாங்கிக்கலாம். பாலா நீங்க எவ்வளவு கேள்வி வேணா கேட்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. ஒரு நிமிஷம் பள்ளிக்கு பாரு, மைக்ல பேசுங்க. மைக் கேட்கல ஆன் பண்ணு சார். சார் இங்க ஒரு நிமிஷம் இருக்குமா, ஒரு நிமிஷம் கேள்வி முடிச்சு. சார் விஜய் சார் கூட 1 வருஷமா பயணம் பண்ண ஒரே ஆர்டிஸ்ட் நீங்க மட்டும்தான், அதாவது டைரக்டர். அவரு உங்க கூட நடிக்கும் போது தான் நான் வந்து அரசியல் விட்டு விலகிறேன், சினிமா விட்டு விலகிறேன், நான் அரசியல் போறேன்னு சொல்லியிருக்கேன். ஓகேயா, அரசியலுக்கு போறேன்னு சொல்லியிருக்காரு. சொல்லுங்க, இதெல்லாம் கொஞ்சம் அநியாயமா இல்ல? உங்களுக்கே மோசாச்சு இல்லையா? அவரு இதை பத்தி ஏதாவது சொன்னீங்களா? அவர்கிட்ட சொன்னேன், ஏன்னா இன்னும் கொஞ்சம் இன்னும் படங்கள் எல்லாம் பண்ணலாமே, அப்பப்போ பண்ணலாமே அப்படின்னு. நான் சிரிச்சுட்டு நான் பாப்பா அப்படின்னு சொல்லிட்டு விட்டாரு தவிர, மற்றபடி நாங்க அரசியல் ரீதியா எதுவுமே நான் பேசுறது கிடையாது. அவரும் என்கிட்ட வந்து அடுத்தது நான் அரசியல் என்ன பண்ணலான்னு இருக்கு அந்த மாதிரி என்கிட்டயும் பேச வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா வந்து ஏன்னா ஆனா நிஜமா தானே நீங்க தானே இப்படி கேக்குறீங்க. அதெல்லாம் வந்து நாங்க வந்து அரசியல் பத்தி நிஜமா அவருடைய மனசு, அவருடைய ஆசைகள், அவருடைய ட்ரீம்ஸ் அவர் ஃபாலோ பண்றாரு. நிறைய ஃபேன்ஸ் வர அவர் நடிக்கணும்னு ஆசைப்படுறாங்க. நானும் ஆசை ஃபேன், எனக்கும் அவர் நடிக்கணும்னு தான் ஆசை. எல்லாருக்குமே அது ஆசை. இவங்களெல்லாம் விட்டா வந்து அவங்க தீ குளிப்பாங்க. அவங்க அந்த மாதிரி அவங்க பயங்கரமான ஒரு தீவிர ரசிகை. நான் வந்து நிறைய சண்டையெல்லாம் போட்டிருக்கோம் அதனால. பட் இல்ல சீரியஸா சொல்றேன், ஆஸ் அ ஃபேன் எல்லாருக்குமே அது ஒரு ஆசை இருக்கு இல்லையா? வி வாண்ட் இன்னும் நிறைய ஒரு படத்துல அப்பப்போ நடிக்கணுங்கிற ஒரு ஆசை இருக்கு. பட் ஆனா அவருக்குன்னு ஒரு ஆசை இருக்கு, அவருக்குன்னு ஒரு ட்ரீம் இருக்கு. அதுக்கு நம்ம எல்லாருமே வந்து சப்போர்ட் பண்ணணும்.